குறிப்பாக அவர் விமான நிலையத்திலிருந்து திருச்சி வருகின்ற வரையிலும், அரியலூர் வருகின்ற வரையிலும் பேருந்துக்கு முன்பாக 3 கார், அதற்கு முன்பாக சில நிர்வாகிகள் என்று ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடந்து வருகிறார்கள். அப்படி அந்த பேருந்து ஊர்ந்து வர வேண்டும், அதனூடாக தனக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதை பத்திரிகை ஊடகங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பொதுமக்கள் திருச்சியில சுமார் மாநகர பகுதியில் மட்டும் 15,000க்கு மேற்பட்டவர்கள் வேலைக்கு செல்ல முடியல. இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கு எத்தனையோ விமான நிலையத்துக்கு போறவங்க, வெளிநாட்டுக்கு போறவங்க, தொடர் வண்டியை பிடிக்க போறவங்க, பேருந்து நிலையத்துக்கு போனவங்க யாருமே அன்றைய தினம் அந்த 6 மணி நேர நெருக்கடியில் விமானத்தை தவறவிட்டவர்கள், பேருந்தை தவறவிட்டவர்கள், தொடர் வண்டியை தவறவிட்டவர்கள், தன்னுடைய அன்றாட அலுவல் பணிகளை தவறவிட்டவர்களாக இருந்து அவர்கள் அனைவரும் உங்களை போன்ற பத்திரிகை ஊடகங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதைவிட தமிழர்களுடைய மானம் போகின்ற வகையில் NDTV சாம் டேனியல் என்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் விஜயருடைய வருகையை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவரை நெட்டி தள்ளுறது, அவருக்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆடுவது, டிவிகேனுடைய அந்த மப்ளர், கட்சி கரைப்பறிந்து பொருத்தப்பட்ட அந்த மப்ளரை அவருக்கு தலையில கட்டுவது, கழுத்துல போட்டு விடுறது, இது எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களும் பத்திரிகை ஊடகங்களை இப்படி அவமதிப்பு கிடையாது.